ஏன் அப்படின்னா நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம், காற்று பலமாக அடிச்சிச்சு. நாங்கள் நட்டு வச்சிருந்த கொடிங்கிறது 18,000 கொடி நட்டு வச்சிருந்தோம். காற்றுல எல்லாம் சாஞ்சிருக்கும்னு நினச்சோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்தாக்க அவன் வாகனத்தை நிறுத்தி அந்த கொடிகள் எல்லாம் தானாக நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும். ஆமாம், அப்படி வந்துட்டு உணர்வுபூர்வமாக மக்கள்லாம் வராங்க, கூட ஆரம்பிக்கிறது. அதே போல் மற்றவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, மாநாடு 6 மணிக்கு ஆரம்பிக்குதுனாக்க மத்தியானத்துலேருந்து உட்காந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கொள்கை கொண்ட கூட்டம் 4 மணிக்கு 2000 பேர்லேருந்து 5000 பேர் தான் இருக்கிறாங்க. 6 மணிக்கு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 2 மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அத்தனை பேரும் சரியாக ஒருங்கிணைஞ்சு கொண்டு வந்து அந்த கூட்டத்துக்குள்ள வந்து சரியாக ஆரம்பிக்கும் போது 6 மணிக்கு கொடியேற்ற நிகழும் போது 5 லட்சம் பேர் உள்ள இருக்கிறாங்கன்னாக்க அப்படியான ஒரு நெறிமுறையான ஒரு கூட்டம். அதுலயும் குறிப்பா இத்தனை பேருந்துகள் இருந்துச்சு. நாங்க பேருந்துல வேட்பாளருங்கிறதுனால இன்னொரு பாதை வழியா கூட்டிட்டு போறாங்க. அவ்வளவு பேருந்துகளும் நெருக்கத்தில் நிக்குது. ஒருத்தர் கூட சத்தமிட்டு கூச்சலிட்டு சீக்கிரம் போ வெளில போ அப்படிங்கிற மாதிரியோ இல்ல ஹார்ன் அடிச்சுட்டோ ஒரு இதை கிரியேட் பண்ணியோ அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம வரிசைனா அத்தனை பேருந்துகளும் வரிசையில் நிக்குது. அந்த ஒழுங்கு இருக்கு இல்லையா, அந்த ஒழுங்கு நெறிமுறையெல்லாம் நாங்கள்லாம் இது எதிர்பார்த்ததை விட அப்படின்னு சொல்லுவோம்ல, நாங்கள் எதிர்பார்த்தோமா இதெல்லாம் எதிர்பார்க்கல, இதெல்லாம் அப்படியாக நடந்துருந்துச்சு. அதே போல நாங்கள் எதிர்பார்த்தது 2 லட்சம் பேர் கூடுவார்கள் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பாக இருந்தது. அப்போ 2 லட்சம் பேர் அப்படிங்கும்போது அதற்குண்டான உணவு தயாரிச்சிருந்தோம், அதற்குண்டான நாற்காலிகள் போட்டிருந்தோம். அதிகபட்சம் இன்னொரு 20,000 பேர் வந்தாக்க என்ன பண்ணுறதுன்னு இன்னொரு 20,000 நாற்காலிகளை நாங்கள் வந்துட்டு இருப்பில் வச்சிருந்தோம். நாற்காலிகள் போடாமல் வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக வச்சிருந்தோம். 2 லட்சம் பேர் கூடி அந்த 20,000 இருக்கைகள் கூடி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆம்புலன்ஸுக்குன்னு வழி போட்டு வச்சிருந்தோம். ஒரு 20 அடி சாலை போல ஆம்புலன்ஸுக்குன்னு வழி போட்டு வச்சிருந்தோம். அந்த வழி முழுக்க மக்கள் நிற்க ஆரம்பிச்சு நெருக்கம் ஃபுல்லாக கூடி ஒவ்வொரு பொட்டிகளுக்கு நடுவில் வந்துட்டு 5 அடி இடைவெளி விட்டுருந்தோம். அது முழுக்க கூடி மக்கள் வந்துட்டு நிறைஞ்சு வழிஞ்சதுன்னு இருக்கு இல்லையா, அது நாங்கள் எதிர்பார்த்த அளவா அப்படின்னு கேட்டாக்க இல்லை, அதை விட தாண்டி மிகப்பெரிய அளவில் வந்துட்டு எங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சுக்குநூறாக அடுக்கிறவளுக்கு. அதில் எவ்வளோ தூரம் இதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேடையில் உட்காந்துருக்கேன், மருத்துவ பாசறை வந்துட்டு ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இப்போ எனக்கு ஒரு மருத்துவராக ஒரு பதவிப்பு இருக்கும்ல, ஏன்னா நம்ம வந்துட்டு எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்குன்னு இடம் வச்சிருக்கிறோம், ஆம்புலன்ஸுக்குன்னு பாதை வச்சிருக்கிறோம். அந்த பாதை முழுக்க வந்துட்டு மக்கள் நிரம்பிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன அசம்பாவிதம்னா எப்படி மக்களை ஏற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே மேடையில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த பாதை போக முடியுமா அது. ஆனால் இந்த 5 லட்சம் பேர் கூடின பிறகும் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கல. குழந்தைகள் இருக்கிறாங்க, கை குழந்தைகள் இருக்கிறாங்க, பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை கொடுத்து பாலூட்டுற குழந்தைகள் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. குடும்ப நிகழ்வு போல யாரும் அதுக்கு பயப்படல, ஒரு நெரிசல் வரல. இன்னும் சொல்ல போனா மாவட்டம் வாரியா பிரிச்சுட்டாங்க. அந்த மாவட்டம் வாரியா பிரிச்சதுனால நிறைய பேருக்கு என்ன ஆச்சுன்னா, உங்களுடைய மாவட்டம் பின்னோக்கி இருக்கு அப்படிங்கும்போது உங்களால முன்னாடி வந்து மேடை அருகில் உட்கார முடியாதுங்கிற நிலைமை இருக்கும்போது ஒருத்தர் கூட சண்டை போடல, ஏறி குதிச்சு இந்த பக்கம் வரல. சில எல்இடி திரைகள் வந்துட்டு டெக்னிக்கல் இதனால வந்துட்டு வேலை செய்யாமல் போயிடுச்சு. அப்போ இங்கே எல்இடி திரை வேலை செய்யலைன்னா அங்கே இருக்கிற எல்இடி திரையில தான் பார்க்க முடியும்னாக்க கூட்டம் இங்கே நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அப்போ அண்ணனை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வந்துடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நெரிசல் ஏற்படலை. அந்த கட்டுக்கோப்புனா அப்படி நிற்கிது. கொடி ஏற்றி முடிச்சுட்டு அக வணக்கம்னு சொன்னால் 5 லட்சம் பேர் கூடி நிற்கிற இதில் ஒரு ட்ரோன் பறக்கிற சத்தம் மட்டும் தனியாக கேட்குது. அந்த ஒரு பின் ட்ராப் சைலண்ட்னாக்க எப்படி இருக்குங்கிறத ஒரு கொள்கை கொண்ட கூட்டம் அப்படின்னு இப்போ சொல்லும் போது கூட புள்ள இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு கொள்கை கொண்ட கூட்டம் 5 லட்சம் பேர் கூடி இருந்தா கூட ஒரு செல்போன் அடிக்காது, ஒரு இது பண்ணாது, அத்தனை பேர் வந்துட்டு அமைதினா அந்த அமைதியை கொண்டு வரக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதுதான் நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறத காமிச்சிருக்கு. கூட்டம் நடக்குது, வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க, ஆறாவரம் நீங்க சொல்றது போல வந்துட்டு எல்லாரும் அவ்வளவு தூரம் வந்துட்டு மக்கள் பேரழிச்சா வந்து அண்ணன் பேச்சுக்கு அவ்வளவு தூரம் இருந்தாங்க. அதன் பிறகு கூட்டம் முடியுது, அண்ணன் பேசிட்டு மேடை விட்டு கூட இறங்கல. அத்தனை நாற்காலிகளும் அடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 2 லட்சம் நாற்காலிகளும் அடுக்கப்பட்டு அண்ணன் மேடை விட்டு கீழே இறங்குறாரு. வேட்பாளராக நாங்கள் எல்லாரும் அந்த மேடையை விட்டு கீழே இறங்கி எங்களுடைய தொகுதி பொறுப்பாளர்களை சந்திச்சு அந்த இடத்துல வந்துட்டு புகைப்படங்கள்லாம் எடுத்துப்போம். அதுக்கு இறங்கி வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அத்தனை நாற்காலிகளும் அடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2 லட்சம் நாற்காலிகளை அடுக்கிறதுக்கு உண்டான மேன் பவர்ங்கிறது மற்ற கட்சியில எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள். அதை அந்த 5 நிமிஷத்துக்குள்ள மொத்த நாற்காலிகளும் அடுக்கப்பட்டு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அடுக்கப்பட்டது மட்டும் இல்லை, மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்காலியை வந்துட்டு தூக்கிட்டு ஓடுவாங்க, தலைமையில் தூக்கி வச்சுட்டு திருடிட்டு போவாங்க, இல்லை நாற்காலிகள் போட்டு உடச்சி அது மேலே ஏறி நின்று குதிச்சு உடச்சி ஒரு சின்ன குப்பை இல்லைங்க. அது அந்த மாநாட்டு திடல் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் போட்டு அந்த தரை விரிப்புகள்லாம் போட்டு நாற்காலி அதை கொண்டு வந்து இறக்கி வச்சிருப்பாங்கல்ல அடுக்கிறதுக்கு முன்னாடி, அது போல இருக்கு. இத்தனை பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை, குப்பை இல்லை, இவ்வளோ பேர் சாப்பிட்டுருக்காங்க, தின்பண்டங்கள் வச்சிருக்காங்க, தின்பண்டங்கள் கூட கீழே சிதறி இல்லை, குழந்தைகள் வச்சிருக்காங்க, ஒரு சின்ன அழுக்கு இல்லை. அவ்வளோ தூரம் வந்துட்டு மாநாடு சுத்தமாக இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மாநாட்டை முடிச்சிருவாங்க. காரணம் என்னன்னா 10 மணிக்கு டாஸ்மார்க் மூடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அங்கே கூட்டம் போயிருந்துங்கிறதுக்காக 9 மணிக்கு மாநாட்டை முடிச்சிருவாங்க. இங்கே 10 மணி வரைக்கும் மாநாடு நடக்குது. ஒரே ஒருத்தன் கூட நகரல. புத்தகங்கள் தான் இருக்குது. புத்தகங்கள் 10,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் விற்றுருக்கு. நீங்க புத்தக கண்காட்சிகளை வச்சு விற்கிறதெல்லாம் இல்லை, மாநாட்டு திடல்ல ஒரு கட்சியினுடைய மாநாட்டில் 10,000 புத்தகம் விற்றுருக்குங்க. குருதி கொடை அத்தனை பேர் வந்துட்டு ஒருத்தன் தண்ணி அடிச்சிருந்தா குருதி கொடுக்க முடியாது, அத்தனை பேர் இங்க வந்துட்டு குருதி கொடை கொடுக்குறாங்க. இப்படியான ஒரு மாநாட்டை மற்ற கட்சிகளால விடுங்க, இந்திய தேசத்துல எந்த ஒரு கட்சியாலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இத்தனைக்கும் 1 பைசா காசு கொடுக்கல. நம்ம சொன்னது போல நம்ம யாருக்கும் கொடுக்கல, 1 பைசா கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா அத்தனை பேரும் தலைக்கு 1000 ரூபான்னு அவங்க காசு போட்டு
பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி அவங்க வந்துட்டு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி அவங்க வந்திருக்காங்களே தவிர, அதிகபட்சம் ஒரு சில வாகனங்கள் நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் பல்லாவரம் தொகுதியின் வேட்பாளராக இருக்கேன். அப்படிங்கும்போது நான் வந்துட்டு ஒரு பேருந்து இல்லை 2 பேருந்து வந்துட்டு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வர முடியாதவங்க, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். மிச்சம் இருக்கிற பேருந்துகள்லாம் அவங்க சொந்த காசுல ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அப்போ ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். மற்றவங்க எல்லாம் அவங்களா ஏற்பாடு பண்ணிட்டு வர்றது இருக்கு, சொந்த காசை செலவு பண்ணிட்டு வந்துட்டு நாற்காலியை உடைக்கல, வாழைத்தார பிச்சுக்கிட்டு ஓடல, கரும்பு தூக்கிட்டு ஓடல, ஒரு கீழே வந்துட்டு குப்பைகளாக போடல, துண்டை போட்டுட்டு போகல, செருப்பு பிஞ்சு கிடக்கல. இது எதுவுமே இல்லாத ஒரு மாநாடுங்க. நீங்க அந்த மாநாட்டை நேரில் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய அருமை என்ன அப்படிங்கிறது. நாம் தமிழர் கட்சி சாதித்திருக்கிறது. அண்ணன் சீமான் ஒற்றை நபராக, தலைவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன், ஒரு நாள் அங்கே போயிட்டு ஒரு 5000 பேரை கூட்டி வந்துட்டு ஒரு போராட்டத்தை நடத்திட முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கேட்டதாக அண்ணன் சொல்லுவார். 5 லட்சம் பேர் அந்த தலைவரின் ஒற்றை சொல்லுக்காக அண்ணன் இத்தனை ஆண்டுகள் போராடி அத்தனை பேரை வந்துட்டு கூட்டி தமிழ் தேசியத்தின் எழுச்சியை காட்டியிருக்காருன்னா, சிங்கிள் மேன் ஆர்மியாக அண்ணன் சீமான் இதை சாதித்து காட்டியிருக்கிறார். தமிழ் தேசியத்தை வென்று எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். இந்த மாநாட்டிலே உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூடிய என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, வெவ்வேறு நாடுகளில் பணிக்காக சென்றிருந்த போதும் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு பறந்து வந்த என் சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்து வந்தீர்களோ அப்படி நீங்கள் பாதுகாப்பாக வீடு சேர்ந்து சென்றீர்கள் என்ற செய்தி வந்தால்தான் நான் மகிழ்வேன். என் அன்பு பிள்ளைகள், பொறுப்புணர்வோடு நீங்கள் பயணம் செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வரும்போது பார்த்தேன், 2 தம்பிகள் தலைக்கவசம் அணியாமல் உந்துருளியை ஓட்டி வந்தீர்கள். மிகப்பெரிய தவறு. அந்த தவறை என் உடன் பிறந்தார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் ஒருபோதும் செய்யக்கூடாது. பத்திரமாக சென்று நீங்கள் ஊர் போய் சேருங்கள். இப்போது கலைவோம், மீண்டும் களத்தில் இணைவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க! நாம் தமிழர்.